வியூவர்ஸ், வெல்கம் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கிலாடிகள். டெய்லி இந்த ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாழைப்பழம். அதாவது இந்த செவ்வாழைப்பழம் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது. செவ்வாழைப்பழத்தை 40 நாட்கள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி நெர்வஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம், அது கண்ட்ரோல் ஆகும். எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஈறுகள், பல் ஈறுகள்லாம் வந்து ரத்த கசிவு, அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் நம்ம செவ்வாழையை சாப்பிடலாம், அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி செவ்வாழையில வந்து விட்டமின் ஏ அதிகமா இருக்கு. அண்ட் சொறி, சரங்கு இது மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது அலர்ஜி இருந்துச்சுனாலும் செவ்வாழை ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாழையை உங்களோட உணவுல சேர்த்துக்காங்க. இன்னைக்கு இங்க வந்து சமைக்க போறது யாருன்னு இப்ப பார்க்கலாம். வெல்கம். ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஐயோ அப்பா, எவ்வளவு அழகா வணக்கம் சொல்றாங்க. ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க மேம். I'm Geeta Raju. Okay. I'm staying in Numberbakkam, Sterling Road. ஓகே. I'm a housewife plus I'm helping my husband in his business also. அதுதான் பெரிய விஷயம். Okay. ஹவுஸ் வைஃபாவும் இருந்து நேரம் கிடைக்குது, அதுல நேரம் கிடைக்கிறதுல அவருக்கு ஹெல்ப் பண்றது பெரிய விஷயம். அவர் என்ன பண்றாரு? அப்படி சும்மா தான் இருக்காரா? No, he's also doing it. ஓகே. சோ அவர் என்ன வேலை பண்றாரு? Actually, hotel. We are in the hotel. வாவ், ஐயோ சமையா சமைப்பாங்க போல இருக்கே அப்போ. Not yeah. Now we're only lodging. Actually, we had hotel, restaurant plus this thing. Now we have only lodging. ஓகே. இது என்ன இது வந்து எப்படி சொல்றது? மக்கள் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றதா இல்ல மக்கள் மிஸ் பண்றாங்கன்னு சொல்றதா தெரியல. மக்கள் தான் கேட்கணும். ஓகே. சோ இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? Actually, மட்டன்ல வடக குழம்புன்னு சொல்லுவாங்க. It's famous in Pondicherry actually. ஓகே. நீங்க basically from Pondicherry? No, I'm based from Trivandrum actually. Born brought up there. Husband side full of Pondicherry. ஐயோ. So my daughter and my mother-in-law, they suggested to make this recipe. சூப்பர். ஓகே, அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்க்க போறோம். இன்கிரிடியன்ட் சொல்லுங்க மேம். ஓகே. மசாலா ஃப்ரை பண்றதுக்கு வேண்டி ஓகே பட்டை, பெப்பர் அண்ட் சோம்பு, இதுதான் நமக்கு தேவை. சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர், இதுதான் மசாலா ஃப்ரைக்கு. அப்புறம் ஆனியன், 4 onions and 3 tomatoes. ஓகே. Then green chilli, curry leaves, கொத்தமல்லி. ஓகே. And salt. This is a tamarind. அதாவது வந்து இந்த புளி கரைச்சி வச்சிருக்கேன். மட்டன் இஸ் there. அப்புறம் இது வந்து கோகனட். ஆக்சுவலா கோகனட்டை வந்து வடவம் கலர்ல ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். என்ன வில்லத்தனம், வெள்ளையா இருக்கிற கோகனட்டை இப்படி பண்ணி brown color. Yeah. ஓகே. This is the main ingredient for this. அது அந்த பக்கம் என்ன மேம்? இதான் வடகம். வடகத்தை எண்ணெய் ஊத்தி தாளிக்கிறதுக்கு போடுவோம் நார்மலா நம்ம. அது எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே கலர்ல இந்த தேங்காய் ஃப்ரை பண்ணி வச்சோம். This is the main ingredient for this. நிஜமாவே நீங்க பாக்கிறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஆக்கிருக்கீங்க. ட்வின்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இதான் உங்களுக்கான ஹிண்ட் வேர்ட். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா ஃப்ரை. ஓகே. மசாலாக்கு வந்து நம்ம மசாலாக்கு பெப்பர் and பட்டை and சோம்பு இது மூணு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே. எதுவுமே போடாம வெறுமே ஜஸ்ட் ஃப்ரை, ஆயிலே போடக்கூடாது. ஓகே. இந்த மசாலா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலா மிக்ஸியில் போடும்போது தண்ணி போடக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் ஃப்ரை ஆகாது, மிக்ஸி கிரைண்ட் ஆகாது. ஓகே. அதனால மெயின் தண்ணி போடாமே அது ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ ஆக்சுவலா க்ளோஸ் பண்ணிட்டு தான் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். இல்ல ஆக்சுவலா ஃப்ரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இது போடணும். ஏன்னா இல்லாட்டி இது மசாலா ஃப்ரை தான் ஆயிடும். ஓகே. சோ அதனால ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தூள் வந்துட்டு 4 teaspoons மல்லித்தூள். ஓகே. And this 2 teaspoons of chili powder. Chili powder. Okay. மல்லித்தூளுங்கிறது வந்து நம்ம ஜீரகத்தை நல்லா வறுத்து. ஜீரகம் இல்ல, அதுக்கு முன்னாடி சோம்பு, பட்டை அண்ட் பெப்பர் போட்டோம் இல்லையா, அது கூட கொரியண்டர் பவுடர். கொரியண்டர் பவுடர் கூட இது போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். பர்ன்ட் ஆகும் பார்த்துக்கணும் ஆக்சுவலா. ஓகே. அதனால ஆஃப் பண்ணிட்டோம். ஆமா. பர்ன் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கருக்குன இது கொடுக்கும் இல்லையா? ஆமா. சோ கருக கூடாது, குக் தான் ஆகணும். ஆமா. ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிட்டு இது மிக்ஸில பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இத நல்லா அரைக்க போறோமா? ஆமா, நல்லா பவுடர் பண்ண போறோம். ஓகே. இதுதான் மெயின் மசாலா பவுடர். ஓகே. ஆக்சுவலா இப்பெல்லாம் ரெடிமேட் வருது இல்லையா, அது பதிலா we are making it. ஓ சூப்பர். வந்து இந்த கறி பவுடரை பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க இதை வீட்லயே பண்ணது, கடையில விற்கிறது கிடையாது அப்படின்னீங்க. ஸோ வீட்லயே பண்றதுன்னா ஹைஜீனிக்கா நம்ம வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோங்கிறத அவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடலாம். ஓகே. லைக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு அண்ட் பட்டை, 3 ஐட்டம்.
3 ஐட்டம் போட்டு போட்டு அதை ஃப்ரை பண்ண பிறகு ஃப்ரை பண்ண அதை ஆஃப் பண்ணிட்டு சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் டர்மரிக் பவுடர். ஓகே, சில்லி, கொரியாண்டர் அண்ட் டர்மரிக் இது எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் வந்து அதாவது வந்து அந்த கடாய் சூட்ல தான் வந்து இது குக் ஆகணும். கடாயை சூடுபடுத்திட்டு குக் ஆகக்கூடாது, ஏன்னா பர்ன்ட் ஆயிடும், அப்புறம் அது ஸ்மெல் போயிடும். ஓகே, ஸோ வந்து உடனே என்ன பண்ணணும்னா மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். இதுதான் வந்து இந்த கறி பவுடரோட மகிமை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கறி பவுடர் இப்போ நம்ம கையில கடைச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ணணும்? இப்போ குக்கர் பற்ற வச்சு, ஆக்சுவலி அது மட்டன் வந்து சிக்கன்லயும் பண்ணலாம், போக்ல என்ன எனி நான்வெஜ் இந்த ஸ்டைல்ல பண்ணலாம். ஓகே, சூப்பர். மட்டன் ஆனதால குக்கர்ல பண்ணலாம், சிக்கன்னா கடாயிலே பண்ணலாம், உடனே குக் ஆயிடும். குக்கர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஆயில் வந்து ஒரு குட்டி தேய்க்கரண்டி அப்படிம்பாங்க, அதுக்கே அந்த பேர் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தேய்க்கரண்டியில் ஒரு 2-3 விடுறீங்களா? ஏன்னா இதெல்லாம் வேற ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால கம்மியாக போட்டுக்கலாம், ஆனால் மேலே எண்ணெய் மிதகாமல் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ கறி லீவ்ஸ் ஓகே கொஞ்சம் இதாக அனுப்பிட்டு க்ரீன் சில்லி எது பிடிச்சுமோ அந்த ஃப்ளேவர் தான் க்ரீன் சில்லி. ஓகே, கறி வெடிக்கும் பார்த்து. ஓ, இதில் வெடிக்காது போல இருக்கு, குக்கர் கொஞ்சம் டீப்பாக இருக்கு, கடாயில் தான் வெடிக்கும். கறி லீவ்ஸ் அண்ட் நீட்டு வாக்கில் நறுக்கிற கிரீன் சில்லி இப்போ போட்டிருக்கோம். ஓகே, அது ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்கு தான். ஓகே ஓகே, அப்புறம் அந்த ஸ்மாஷ்டு கார்லிக், இது வந்துட்டு 1/2 kg மட்டனுக்கு 1 full garlic ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நோ ஜிஞ்சர், ஒன்லி கார்லிக். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு ஓகே ஆனியன். இது ப்ரௌன் ஆயிடுச்சா? லைட்டா. ஓகே, லைட் ப்ரௌன், நாட் வெரி லைட் ப்ரௌன். நல்லா சாப் பண்ணி வச்ச ஆனியன் சாப் பண்ணி நமக்கு இது ஆனியன் எவ்வளவு ஜாஸ்தி போட்டோம் அவ்வளவு கிரேவி ஜாஸ்தியா வரும். அந்த ஆனியன் எல்லாருக்குமே பிடிக்கும், அது ஒரு யூனிவர்சல். ஆக்சுவலாக இந்த குழம்பு பண்ணிட்டா இட்லிக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இடியப்பம், ஈவன் சப்பாத்தி. ஓ, ஆக்சுவலாக பண்ணி வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் கூட இட் வில் ரிமைன், ஏன்னா எல்லாமே ஃப்ரை பண்ணிடணும் இல்லையா, ஸ்பாயில் ஆகாது. மெயின் திங் நம்ம அந்த கோகனட் வந்து கொப்புற மாதிரி பண்ணிடுறோம் இல்லையா. ஆமா ஆமா ஆமா, ஸோ இட் ஒன்ட் கெட் ஸ்பாயில். யூ கேன் கீப் இந்த அந்த கோகனட் பத்தி சொல்லுங்க மேம். என்னன்னா வந்து கோகனட்டை சும்மாவே அப்படி போட்டு நம்ம வறுத்துடணுமா? இல்லை, முதல்ல எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த வடத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஆக்சுவலி அது கூட பேர்ன் ஆகக்கூடாது, பேர்ன் ஆயிடுச்சுன்னா கசப்பாயிடும், அது ரொம்ப பார்த்து பண்ணணும் நாம. அதுக்கப்புறம் அதே ஆயிலில் தான் கோகனட் போட்டு டேக் சம் டைம், சின்ன ஃப்ளேம், ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்லா ஃப்ரை பண்ணி இந்த கலருக்கு ஆகணும். இது ரெண்டு தான் மெயின் இன்கிரிடியன்ட் ஃபார் திஸ் குழம்பு. இதான் வடக குழம்புன்னு சொல்றேன். அதாவது வந்து அந்த வடகத்தை கூட நீங்க வறுத்துருவீங்க. ஆக்சுவலா வடகம் கூட சட்னி கூட பண்ணலாம், அது கூட ஒரு பாண்டிச்சேரி ஸ்டைல். அது பண்ணி முடிச்சு எனக்கு சொல்லுங்க. அண்ட் இந்த கோகனட்டை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா வந்து கோகனட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க லைட்டா எண்ணெய் போட்டு நல்லா வந்து அதை ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுத்துருக்காங்க. அதான் சிம்ல வச்சு, கேஸ் சிம்ல வச்சு பெரிய தீல வச்சுட்டு அது இதாயிடும் கறி போயிடும். இந்த இது நம்ம நிறைய பேசினதால நிறைய வேற வச்சிருக்கீங்களா? எனக்கு டிஷ் பேரே மறந்துச்சு, ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். வடகம் மட்டன் குழம்பு. வடகம் மட்டன் குழம்பு. ஓகே, வடகம் மட்டன் குழம்பு வந்து அதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா வெங்காயம் மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு நாங்க வந்து இப்போ வதக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் வதங்க போகுது இல்லையா, இது வதங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிரேக் போயிடலாமே. ஓகே, கமான், உங்க ஸ்டைல சொல்லுங்க மேம். பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். கில்லாடிகள். ஆக்சுவலா மேம் ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆயாச்சு. இப்போ மட்டன் போட்டுறலாம். எஸ், மட்டன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். மட்டன் ஆக்சுவலாக போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா வதங்கணும். எந்த நான்வெஜ்ஜுமே போட்டால் ஓகே, வெங்காயத்தை கூட கொஞ்சம் வதக்கிட்டா நல்லா இருக்கும். பார்த்து ஃப்ரை பண்ண பிறகு
சால்ட் போட்டா கொஞ்சம் சால்ட் பிடிக்கும் மட்டன்ல. ஆக்சுவலி நம்ம ஊற வைக்கிறது இல்லையா, சாதாரணமா நான்வெஜ் நம்ம ஊற வைப்போம். ஓகே. இதுக்கு வந்து குழம்புக்கு ஊற வைக்கிறது இல்ல, மேரினேட் பண்ணனும். இப்ப பண்ணல, அதனால கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு. ஓகே. அண்ட் விவாஸ் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வணக்கம் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க மேம். உங்க பேர் சொல்லுங்க. கீதா. கீதா, அதே மறந்துட்டேன் மேம். கீதா மேம்க்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு பர்த்டே கூட மதிக்காம வந்து இங்க வந்து சமைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, அவங்களோட அந்த ஸ்ப்ரைட்டு ஸ்பிரிட்டு எல்லாத்தையும் நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மேம் கம் ஆன். ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you very much. லவ் யூ. ஓகே. எப்படி உங்க ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு இங்க செலிப்ரேட் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஆக்சுவலா. வியூவர்ஸ் எல்லாரும் பார்க்க முடியுது. மெயினா ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நான் இங்க வந்திருக்கேன் நான். ஓகே. ஆமா. ஆனா வந்து வசந்த் அண்ட் கோல வந்து பிரீத்தி ப்ராடக்ட் வாங்கி எல்லாரும் வாங்கி இங்க வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பெரிய விஷயம் மேம். நீங்க என்ன வாங்குனீங்க? மிக்ஸி வாங்குனீங்க. தான் இண்டக்ஷன் ஸ்டவ் கூட இருக்கு. ஓகே. ஆனா அகைன் நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி தான். ஆமா. ஓகே. பரவாயில்லை. நம்ம அடிஷனலா வச்சுக்கிட்டா போச்சு. கண்டிப்பா மிக்ஸி எவ்வளவு இருந்தாலும் நமக்கு வேணும். ஆமா. அப்படிங்கறத ஒரு ஸ்பேர் வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஓகே. சோ வந்து உங்க फ्रेंड्स எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐ திங்க் உங்க பர்த்டே அன்னைக்கு எங்க ஷூட் வந்துச்சு. ஆமா. ஓகே. எனிவே it's a blessing I can say. Thank you. It's our pleasure always. And வந்து கண்டிப்பா வந்து உங்க வீட்ல சொல்லிருங்க. ஆமா, இதுதான் முக்கியம். சமைக்க போய்ட்டமா தப்பா நினைச்சீங்க. லஞ்ச் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டேன் நான். ஓகே. சோ இது மசாலா வதக்கியாச்சு. மசாலா போடுங்க. பிரவுன் ஆயிடுச்சா? அத மசாலா போடணும். ஓகே. இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலா. இது एक्चुअली ஹேண்ட்மேட் மசாலா. இந்த மசாலா வந்துட்டு நல்லா வதக்கணும். ஓகே. ஆல்ரெடி அத நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் அது மசாலா போட்ட பிறகு அந்த உள்ள எல்லாம் காரம் எல்லாம் பிடிக்கும். ஓ. டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கணும். ஓகே. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், தப்பு இல்ல. ஆமா, ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலா கார்னிஷ் பண்றது கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் போட்டுடலாம். ஓகே. லாஸ்ட்லயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் குக்கான கொத்தமல்லியா இருக்கும், கொஞ்சம் குக் ஆகாம ஃப்ரெஷ் கொத்தமல்லி. கொத்தமல்லி ஹெல்த்துக்கு நல்லதுன்னு. ஓகே. சூப்பர். இப்ப இதெல்லாம் போட்டு வறுத்துட்டே வதக்கிட்டு வந்து ஹஸ்பண்ட பத்தி பேசுனீங்க. அவங்க பிசினஸ்ல ஹெல்ப் பண்றேன் அப்படினீங்க. என்ன நீங்க என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப சொல்லுங்க. அத பத்தி. ஹவுஸ் கீப்பிங், அக்கவுண்ட்ஸ். அதான் முக்கியம் நமக்கு. அக்கவுண்ட்ஸ் ஆல்வேஸ் முக்கியம். அக்கவுண்ட்ஸ் எப்பவுமே லேடிஸ் கையில இருந்தா தான் அக்கவுண்ட்ஸ் ஒரு பெருமை. ஆமா. பாய்ஸ் வெரி பேட். ஓகே. தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலா இருக்குல்ல, அது வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் மிக்ஸில வாஷ் பண்ணிட்டு நான் பர்ன் ஆகாம கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கிறோம். அதாவது ஒரு கப் வாட்டர் விட்டுக்கலாம். ஆமா, ஒரு கப். ஓகே. அப்புறம் அந்த புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஊத்தி. அவரை இப்பதான் நம்ம யூஸ் பண்றோம். ஆமா, அது ஊத்திட்டு அப்புறம் குக்கர்ல மூடி வச்சிரலாம். ஓகே. ஓ, ஆல்மோஸ்ட் டன் இல்லையா? ஆல்மோஸ்ட் டன் இருக்கும். அப்புறம் அந்த குக் பண்ற டைம் தான். ஓகே. ஐ ஹோப் நம்ம குக் பண்றது ஓகே, இனிமே அது குக்கற டைம் தான். அப்படிதான் சொல்லணும். கரெக்ட். இப்போ இது எந்த அளவுல மேம் இருக்கு குக் பண்ணது? அத இப்போ மூடிட்டு வெயிட் போட்டுறலாம். மூடிடலாமா? நம்ம இத எடுத்துருவோமா? ஓகே. கரெக்டா மூடிக்கணும் மேம். ஓகே. அப்பா, ஒரு வழியா கஷ்டப்பட்டு குக்கரை மூடியாச்சு. இப்போ இது வந்து குக் ஆறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆவி வந்த பிறகு வெயிட் போட்டு 10 மினிட்ஸ் டைம். அந்த மீன் டைம் இது ரெண்டும் கிரைண்ட் பண்ணலாம். விசில் எவ்வளவு விசில் குறிப்பா சொன்னீங்க? ஒரு 7 ஒரு 6னா நல்ல குக் ஆயிருக்கும். வயசானவங்களுக்குனா நல்ல குக் ஆகணும். நமக்கெல்லாம் ஒரு 3 to 4 விசில் வந்தா போதும். சரி, ஓகே. அதை நம்ம வந்து கிரைண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓகே, அது அப்புறம் கிரைண்ட் பண்ணிப்போம். இப்போ ப்ளீஸ் பிரேக். ஓகே, பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்.
பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து வடகம் அண்ட் நம்ம தேங்காவை போட்டு இதுல நல்லா அரைக்க போறோம். வாங்க அரைப்போம். வடகம்ங்கிறது வந்து கடையிலே கிடைக்கும். தாளிக்கிறது ஆக்சுவலா நம்ம புளி குழம்புக்கெல்லாம் முதல்ல தாளிக்க போடுவோம். மீன் குழம்புக்கெல்லாம் கூட போடுவாங்க. அது நீல் பீஸ் எல்லாமே கிடைக்குது இங்க ஆக்சுவலா. அந்த வடகத்தை வாங்கி நல்லா வறுத்துருக்கீங்க. ஆமா. ஓகே. இது நல்லா மிக்ஸில அரைச்சது. ஓகே மேம், நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இந்த தேங்காய் அண்ட் வடகம் மேட்டரை இன்னொரு வாட்டி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுறோம். ஓகேவா? அதாவது வந்து வடகங்கிறது கடையிலேயே கிடைக்கும். அந்த வடகத்தை வந்து வாங்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த வடகத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் தேங்காய் போட்டு வறுக்கணும். ஆனா என்னன்னா அந்த வடகத்தை வறுத்த ஆயிலே தான் நம்ம இந்த தேங்காவை வறுக்கிறோம். அதான் ஏன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா? அது குறிப்பா எவ்வளவு ஆயில் மேம் வேண்டி இருக்கும் நமக்கு? 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் முதல்ல 2 டீஸ்பூன் போடணும். ஏன்னா அது ஃப்ரை பண்ணி எடுக்கணும்ல, அது பொரிஞ்சு வரும். அப்படியே ஓகே. பொரிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்த பிறகு அப்ப கொஞ்சம் எண்ணெய் கம்மி ஆயிடும். அதான் இப்போ 1 டீஸ்பூன் ஆயிடும். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயிடும். அந்த 1 டீஸ்பூன் ஆயில்ல போட்டு ஸ்லோ ஃபயர்ல. ஓகே. அதுக்கு தான் கொஞ்சம் டைம் கன்சம்ப்ஷன். கொஞ்சம் அந்த 1 டீஸ்பூன் ஆயிலே வந்து இவ்வளவு தேங்காவே நீங்க போட்டு நல்லா ப்ரௌன் கலரா ஆகணும். தேங்காய் ப்ரௌன் கலரா ஆகணும். அதுக்கு அடி பிடிச்சிரும் கிடையாது. ப்ரௌன் கலரா ஆற வரைக்கும் வறுக்கணும். வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அது ரெண்டுத்தையும் போட்டு நாங்க அரைக்க போறோம். கரெக்டா? ஓகே மேம். எப்படி ஃபுல்லா பவுடர் அரைச்சிடலாமா? நல்ல சாஃப்டா. ஓகே. கொஞ்சம் அரைச்ச பிறகு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அப்ப சரியா அரையாது. மறுபடியும் அரைக்க போறோம். மேம் நமக்கு வந்து 5 விசில் 6 விசில் சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இறக்கிடுவோமா? ஆமா. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணிட்டு நம்ம லைட்டா ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெயிட் எடுத்துட்டு பாத்து மேம். வெயிட்டரோட ஒரு பெரிய போராட்டமே. இதோட எடுத்துறலாம். ஆக்சுவலா வெயிட் எடுத்துட்டு தான் ஓபன் பண்ணா பெட்டரா இருக்கும். இத வந்து எப்படி மேம் இது ஃபுல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்டா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணனும். திருப்பி பாயில் பண்ணிட்டு சின்ன தீயில ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். ஓகே. அவ்வளவுதான். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்டு எடுத்தா நம்ம சாப்பிட்றது தான் பாக்கி அப்படிங்கறதுனால. ஓகே. ஸோ நீங்க ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீகேப் போறோம். பல விஷயங்கள் இருக்கு ரீகேப்ல பேசுறதுக்கு. கஷ்டம் தான். ஒரு தண்ணி குடிச்சிக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி? ஏன்னா பெரிய ப்ராசஸா இருக்குது நினைக்கிறேன். சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மசாலா ரெடி பண்ணோம். அதாவது பெப்பர், பட்டை 2, சோம்பு கொஞ்சம் இந்த ஃப்ரை பண்ணிட்டு அதுலேயே மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், காரத்துக்கு மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு தான் அது சொன்னோம். அது பண்ணிட்டு அதுக்கப்புறமா குக்கர்லேயே இந்த மட்டன் ஆனதுனால குக்கரில் அதை கருவேப்பிலை போட்டோம், பச்சை மிளகா போட்டோம், அப்புறம் ஆனியன் 4 ஆனியன் ஸ்மால் பீஸாக கட் பண்ணிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது பண்ணி அப்புறம் கார்லிக் ஒரு கார்லிக் அதில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டு அது ப்ரௌன் ஆகணும். ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மட்டன் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா அது போடணும். அது போட்ட பிறகு இது பண்ண அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் சால்ட் போட்டுக்கணும். மட்டன்லேயே சால்ட் போட்டுட்டு ஊறுறதுக்கு வேண்டி அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்ச புளி அது திக்கா அதை ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வடவும் அந்த தேங்காய் தான் மெயின். இதெல்லாம் குக் ஆன பிறகு இது திறந்து இந்த அரைச்சி வச்ச இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை போட்ட பிறகு சின்ன தீயில அதை எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அந்த கிரேவிக்கே டேஸ்ட். எண்ணெய் குழம்பும் அப்படிதான். நம்ம சின்ன தீயில வச்சு லாஸ்ட்ல அப்படியே அந்த எண்ணெய் வரும்போது அந்த கிரேவி டேஸ்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வடவை மட்டன் குழம்பு. அப்பா ஓகே மேம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பவுல்ல ஷிஃப்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ நம்ம எடுத்து கார்னிஷ் பண்ணிடலாம். ஓகே. கொத்தமல்லி கீரை போட்டுறோம்.
செம்ம சூடா இருக்கு. கிரேவி சூப்பரா இருக்கு. ஆனா வந்து என்ன சொல்றது, மட்டன் இப்போ உடனே சாப்பிட முடியாது, சூடா இருக்குங்கிறதுனால. ஆனா கிரேவியே செம்ம டேஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து நம்ம அந்த கோகனட் வந்து நல்லா பயங்கரமா வறுத்து இருக்கும் இல்லையா, சோ அந்த கோகனட்டோட ஸ்மெல் வந்து சூப்பரா தெரியுது. அதுதான் டேஸ்ட் நினைக்கிறேன்ல. அந்த வடகம் அந்த கோகனட் தான் அதுதான் டிஃபரண்டா இருக்குது. மீதி எல்லாம் சேம் மசாலா தான். செமையா இருக்கு. அது அந்த டேஸ்ட் தான் நல்லா தெரியுது அது. சோ அது வந்து டிஃபரண்டாவே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, கெஸ்ட்டுக்கும் பிடிப்போம், நம்புவோம். ஓகே, எனிவே மை பெஸ்ட் விஷஸ். thank you so much. So viewers, மீண்டும் இதே நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது DK. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். மேம் டாடா சொல்லிடுங்க. Thank you.